Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது வேண்டி குட் டே எபிசோட் 5 தான். எபிசோட் 5 பார்க்கிறதுக்கு முன்னாடி எபிசோட் 4 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? யாக்கினுமோ ரக்கூட நார்மலா தான் இருக்கான். ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் பார்க்க வேண்டிக்கு தான் பயங்கரமா ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வேண்டிக்கு தெரிஞ்சாலுமே அது அவனால ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை யாக் மேல தனக்கு நிஜமாவே ஃபீலிங்ஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நினைச்சதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே வேண்டி சின்ன வயசா இருக்கும்போது அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அவனோட பாட்டி கேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசா இருக்கும்போது நமக்காக ஒருத்தர் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை வெட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்து அது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. வேண்டிக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்ததோடனே அவன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு பர்த்டே, அதனால அவன் என்ன பண்றான்னா அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கேக்க வாங்கிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிக்கிட்டு யாக்கூட தான் வந்துட்டு இருக்கான். இந்த நாம்போ பையனுக்காக தான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் போல. இந்த மாதிரி கைண்டான டாக்டரை பாக்குறதே கஷ்டங்க. நாம்போ பையனுக்காக யாக் கூட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா பாக்ஸிங் கிளவுஸ் குட்டி குட்டிஸா இருக்குது. அப்படியே 3 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், மிஸ்டர் யாக், நீங்க 2 பேரும் என்னோட பையனுக்காக இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சின்ன வயசா இருக்கும் போது கிஃப்ட் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நானும் கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. நீங்க தப்பா நினைக்கலனா நாம்போ கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்னா நான் போட்டோ எடுத்துப்பேன்னு சொன்னதோடனே இவங்க 2 பேருக்கு நடுவுல எதுக்காக தான் இவ்வளோ வெக்க வருதோ தெரியல. கண்ணும் பாத்துக்கும் போதுதான் பயங்கரமா வைக்கப்படுறாங்க. நாம்போ கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேண்டி என்ன பண்றான்னா யாக்கோட ஹெல்த் தான் செக் பண்ணிட்டு இருக்கான். டாக்டர், நீங்க சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க, எல்லாரோட பர்த்டேவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். என்னோட சீனியர் ஜூனியர் ஸ்டாஃப்ஸோட பர்த்டே எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு வேண்டி சொல்ல யாக்க அவனோட வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இல்லாம காவோட பர்த்டே எப்ப, நர்ஸுங்களோட பர்த்டே எப்பன்னு சொல்லிட்டு வரிசையா கேட்க வேண்டி கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்னோட பர்த்டே டேட்டை கரெக்டா சொல்லுங்க கேட்க வேண்டிக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுது. அதுவான்னு சொல்லிட்டு அவனோட ஃபைலை எடுத்து பாக்கலான்னு போனா பின்னாடியே யாக் வந்துடுறான். அதெல்லாம் பார்க்க கூடாது, நீ கரெக்டா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். வேண்டி என்ன பண்றான்னா யாக்கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்துட்டே கரெக்டா அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன டாக்டர், நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம 2 பேரும் 1 மாசம் 5 நாள் 6 மணி நேரம் 56 நிமிஷம் ஒன்னா இருக்கும், ஆனா என்னோட பர்த்டே டேட் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் யாக்கோட பர்த்டே டிசம்பர் 6ன்னு சொல்லிட்டு ஃபைலை பார்த்து சொல்லிட்டான். நீ என் கூட பேசுற மாதிரி ஒளிஞ்சு பார்த்துட்டு எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் யாக் சொல்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் வின் பண்ணிட்டேன், நீ எனக்கு காஃபி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வேண்டி அங்கிருந்து கிளம்பிட்டான். நான் காஃபி வாங்கி தரேன்னு எப்போ ஒத்துக்கிட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு யாக் புலம்பிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஃபேக்கு போனா அந்த கஃபேயோட ஓனர் எப்பயும் போல வேண்டி கூட நல்லா தான் பேசுறாங்க. யாக்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட கண்ணை யாக் மேல இருந்து எடுக்கவே இல்ல. எனக்காக போட்டோ எடுத்து தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதோடனே வேண்டி என்ன பண்றான்னா யாக் பக்கத்திலே நின்னுக்கிறான். டாக்டர் டி, எங்க 2 பேரையும் நான் பிக் எடுக்க சொன்னதோடனே வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போட்டோ எடுத்து கொடுத்துட்டு அமைதியா போய் உக்காந்துக்கிறான். நீ எதுக்காக இந்த மாதிரி இருக்க, ஓனர் போட்டோ எடுக்க சொன்னதுனாலதான் இப்படி ஐடியான்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க கிட்ட என்னோட போட்டோ டன் கணக்குல இருக்குது, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. ஆமா, என்னோட ஷோல்டரோட கண்டிஷன் ஒஸ்டாலாம் இல்ல தானே, நல்லா தானே இருக்குது, என்னால ஃபைட் கண்டினியூஸா பண்ண முடியும் தானே கேட்டுட்டு இருக்கான் யாக். ஏன் உன்னால முடியாது, கண்டிப்பா முடியும், ஆனா நீ டெய்லியுமே பிசிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிக்கணும். நீ வேற இப்ப 5th பிளேஸ்ல இருக்கிற, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போகணும்னு உனக்கு ஆசையே கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயிருந்தா என்ன 5th பிளேஸ் ஆயிருந்தா என்ன, என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் வச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஆளை கூட என்னால அடிக்க முடியும், நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கான்பிடென்டா பேசிட்டு இருக்கான் யாக். நம்ம 2 பேருமே நம்மளோட கோலை நோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும், நீ வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவேன், வா நம்ம இப்பவே ஃப்ரீயா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது காவோ அந்த இடத்துல வந்துட்டான். என்னப்பா நீங்க 2 பேரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, ஸ்லீப்பர் எல்லாம் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம யாக் வேண்டி 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் டெர்ர காட்டினா எப்பயும் போலதான் வேண்டியோட ஐஜி பேஜை செக் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா வேன் அங்க வந்துட்டான். வேண்டியோரோட பாய் ஃப்ரெண்டு கூட பயங்கர ஜாலியா இருக்காரு போல, பேஷண்டோட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா வேன். ஓ, இதெல்லாம் கூட அவங்க 2 பேரும் பண்றாங்களா என்ன, வேண்டிக்கு அவ்வளோ டைம் இருக்குதா? வேண்டி இதுல டீப்பா இருக்கிறத நினைச்சா எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு டெர் சொன்னதோடனே வேனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா, நான் கொடுத்த காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு காவோ கேட்க வேண்டியாக்கு 2 பேருமே ரோல் பிளே பண்ணும் போது போடுற காஸ்டியூம் எல்லாமே காவோ கொடுத்தது போல போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஈவெண்ட் நடத்தலான்றதுக்காக தான் இந்த காஸ்டியூம் எல்லாம் காவோ வாங்கி கொடுத்துருப்பான். ஆனா என்ன பண்றது, இவங்க 2 பேர் வேற எதுக்கோ யூஸ் பண்றாங்க. கவுங்களோட பர்த்டே எப்பன்னு கேட்க கரெக்டா வேண்டி சொன்ன அதே டேட்டையே சொல்லிட்டு இருக்கான் காவோ. எனக்கு தெரியும் அது
அது கரெக்டான டேட்டு தான், இங்க ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறான் வேண்டி. யாக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே கோச்சிக்காத, நான் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் செரு ஓயை காட்டினா செருக்கு என்ன தோணுதுன்னா, ஓய் முன்ன மாதிரி தங்கிட்ட நடந்துக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது. டைரக்டா அவங்கிட்ட பேசினா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுக்கு மேல இந்த மரமண்டையை வச்சுக்கிட்டு நம்மளால ஓரியாட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றானா, என்ன உனக்கு பிடிக்கல என்ன, எதுக்காக நீ என் கூட பிசிக்கலா இருக்க மாட்டேங்கிறேன்னு டைரக்டாவே கேட்டுடுறான். செல்லம் இதுதான் உன்னோட பிரச்சனையா, வா போலான்னு சொல்லிட்டு ஓய் என்ன பண்றான்னா செரு கூட்டிட்டே போயிடுறான். சொல்ல போனா தூக்கிட்டே போயிடுறான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆனதோடனே ரெண்டு பேருமே ரோல் பிளே பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னென்னலாம் கெட்ட போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜாலியா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது கூட யாக்கு என்ன பண்றான்னா, வேண்டி கூட ஃபிளர்ட் பண்றதை விடுறதே இல்ல. அவன் பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரிவார்ட் கொடுக்க மறந்ததே கிடையாது. கன்னத்துல கிஸ்ஸா பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்க பார்க்க வேண்டிக்கு ஃபீலிங்ஸே வந்துடும் போல. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும்போது கரெக்டா காலிங் பெல்ல யாரும் அமுக்குற மாதிரி இருக்குது. யாருடான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பாட்டி. யாக் வேற ஜெட்டியோட உள்ள படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க, என்ன பண்ணி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருக்கான் வேண்டி. என்னோட குவாலிட்டியான நைட்டை என்னோட பேரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னது அப்படின்னு வேண்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா ஜெடியோட நின்னுட்டு இருக்கான். என்னோட பேண்ட் அங்க இருக்குதுன்னு யாக் சொன்னது அப்படின்னு வேண்டி அதை தூக்கி போட்டுறான். அதே சமயத்துல பாட்டி என்ன சொல்லுதுன்னா, இதுதான் கத்திட்டு இருக்குது. வேண்டி என்னதான் ட்ரை பண்ணாலுமே யாக்க அவனால மறைக்கவே முடியல. ஃபைனலா பாட்டி யாக்க பார்த்துடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. எல்லாருமே சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி நோண்டி நோண்டி கேள்வியா கேட்டுட்டே இருக்குது. எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேண்டி ட்ரை பண்ணாலுமே ஃபைனலா பாட்டி அதை கண்டுபிடிச்சு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட ரூம்ல ஏசி ப்ரோக் ஆயிடுச்சு. அதனாலதான் அவன் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு வேண்டி ஒரு பொய்ய சொல்றான் பாருங்க. நம்புற மாதிரி தான் இருக்குது. பாட்டி அதை நம்பிடுச்சு. என்னோட வேண்டி வர வர நாட்டி ஆயிட்டே போயிட்டே இருக்கான். என்னடா இதெல்லாம் பொம்மைங்க இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்குது பாட்டி. ஐயோ பாட்டி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த காவு பண்றதுனாலதான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா உனக்கு யாக்குக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்குது, ரெண்டு பேருக்கு நடுவுல சீரியஸான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குதான்னு பாட்டி கேட்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாக்குக்கு ஆல்ரெடி அவனுக்கு பிடிச்ச ஆள் இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க. நீ அவன் மேல சீரியஸா இருக்கியா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அது சீரியஸா இருக்குதான்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் மேல ஃபீலிங்ஸ நான் வளர்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டி சொன்னதோடனே பாட்டி அமைதியா தூங்க போயிடுறாங்க. வேண்டியால சரியா தூங்கவே முடியல. யாக்க வந்து பார்த்தா அவனும் சோஃபா மேல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கான். ஏன் யாக்கு உன்னால சரியா தூங்க முடியலையான்னு வேண்டி கேட்க, நான் ரீசார்ஜ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டி ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துடுறான். ஏன்டா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா ரக்குக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். யாக் வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கண்டிப்பா உன்னை போய் யாருக்கு பிடிக்காம இருக்கும், கண்டிப்பா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது என்னால சரியா தூங்க முடியலன்னு சொல்லிட்டு பாட்டி கண்ணை தேய்ச்சிட்டு வருத பார்த்து தொடனியுமே ரெண்டு பேருமே பரபரப்பா எழுந்து அமைதியா உட்காந்துக்கிறாங்க. ஏதாச்சும் ஃபன்னா பண்ணுவோம்னு சொல்லிட்டு மூணு பேருமே வயனை குடிச்சு தொடனுமே பாட்டி கிட்டாரை எடுத்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பாட்டி நான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போறேன்னு யாக் சொல்ல, நீ வீடியோ எடுக்கிறது பெருசு கிடையாது, அதை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஃபில்டரை போட்டு அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கூலா பேசிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில ஆனது உடனே, கவலைப்படாத வேண்டி, அடிக்கடிக்கு நான் உன்னை வந்து பார்த்துட்டே இருக்கேன், ஆனா என்ன பண்றது எனக்கு டைமே கிடைக்கிறது கிடையாது. யாக்கு என்னோட வேண்டி நீ தான் எனக்கு அப்புறம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உன்னோட பாட்டி பயங்கர கூலா இருக்காங்கன்னு யாக் சொல்ல, இதுக்கப்புறம் நீ ஜிம்முக்கு போனோமா என்ன, நான் டிராப் பண்ணட்டுமான்னு வேண்டி கேட்க, இல்லன்னு சொல்லிட்டான் யாக். ஆக்சுவலி ரெண்டு பேருமே வேண்டியோட அப்பா அம்மாவோட கல்லறை இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, பாட்டி ஹெல்த்தியா இருக்காங்க. நேத்து நைட் என்ன பார்க்க வந்தாங்க, என்னோட பிளேஸ்ல தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் சடனா வேண்டி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்காக என் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு வேண்டி கேட்க, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கல, உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான் யாக். ஹலோ நீ என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்ட், அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு வேண்டி சொல்ல, ஏய் மெதுவா சொல்லு, உன்னோட பேரண்ட்ஸுக்கு காது கேட்டா தப்பா நினைப்பாங்கன்னு யாக் சொல்ல, எதுக்குடா இந்த மாதிரி காமெடி பண்ணி சாகடிக்கிற, பிளே பண்றதை நிறுத்துடான்னு வேண்டி சொல்ல, ஏய் அவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். அம்மா அப்பான்னு வேண்டி சொன்னதோடனே யாக் என்ன பண்றான்னா, என் பேர் யாக், நான் தான் இவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறான். என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறான் வேண்டி. இதை கேட்டதோடையுமே யாக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்பயும் போல யாக்கு என்ன பண்றான்னா, ரெக்க பார்க்க தான் வந்திருக்கான். சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு பேசிட்டா இருப்பாங்க. ப்ரமோஷன் வீடியோ பண்றதுல தானே குறியா இருப்பாங்க. ரெண்டு பேருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அது எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. வர வர உன்னோட கோர்ஸ் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குது. என்னோட நோட்ஸால மட்டும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராச்சும் உனக்கு சொல்லி தராங்களா என்ன, அது டாக்டர் டியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர கியூட்டா வச்சிட்டு இருக்கான் ஃபேஸையா. அம்மா உன்னோட ட்ரெஸ் கோட எதுக்காக நீ மாத்தினன்னு கேட்டுட்டு இருக்காரு.
ஏன் இது நல்லா இல்லையா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் போட்டேன். எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் யாக். நல்லா தான் இருக்குது, ஆனா பார்க்க அன்ஃபெமிலியரா இருக்குது. இப்ப கூட இந்த ரக் ஸ்டூடெண்ட் கவுன்சில பத்தியும் ஹோமோ பத்தியும் தான் பேசிட்டு இருக்கா. யாக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட் ஆனதோடமே ஓய் போன் பேசிக்கிட்டே நடந்து போகும்போது செரி என்ன பண்றான்னா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பதுங்கி போயிட்டு இருக்கான். யாரோ தன்னை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. சடனா ஓய் என்ன பண்றான்னா ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறான். செரி சடனா அவனோட பின்னாடி வந்ததோடனே ஓய் அவனை பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிறான். கிட்டத்தட்ட நான் செத்தி போயிட்டேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு சேர் கேட்க, என் மேல சந்தேகப்பட்டு நீ ஃபாலோ பண்ணி வந்தன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாது, எனக்கு பயங்கரமா கடுப்பாயிடுன்னு ஓய் சொல்ல, அதை தவிர வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குது, இவ்வளவு நேரத்துக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். சேர் யாக் ஜோ 2 பேருக்கும் ஸ்பான்சர் வேணும், அவங்க கூட பேசுறதுக்காக தான் நான் வெளியே வந்த, வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, ஜிம்ல நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல காட்டினா டெர் வேண்டி 2 பேருமே டீன் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. டெர் நாளுக்கு நாள் அவனோட ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான், பேட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் காவோ வேண்டி யாக் நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஓட்டு போட முடியும் யாக் கேட்க, இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஓட் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் காவோ. அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய வழி இருக்குது வின் பண்றதுக்கு, எதுக்காக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே வேண்டி வின் பண்றதுக்கான வேலையெல்லாம் பரபரப்பா செய்யவே ஆரம்பிச்சுட்டாங்க. யாக்கோட காலேஜ்ல இருந்துதான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ற ஈவெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாரோட ஓட்டும் இவங்களுக்கு தான் கிடைக்கும் போல. பூனைக்குட்டி புள்ளிக்குட்டி காம்படிஷன் நடக்கிற மாதிரி பயங்கர சூப்பரா இருக்குது, எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க வேண்டி சொல்ல, எப்படி பார்த்தாலும் கேம்ப் போகும்போது இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், ரிஹர்சல் பண்ண மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் கார்ல எடுத்துட்டு போய் வைக்கலான்னு போ சொல்ல, ரக்னி வேண்டி கூட இருன்னு சொல்லிட்டு யாக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறத பார்த்ததோடனே வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்க தான் யாக்குக்கு சொல்லி கொடுக்குறீங்களாமே, யாக் தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட நான் படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. அவனோட கோர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்ற சொல்ல, உங்களோட நோட்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு வேண்டி சொல்ல, நம்ம 2 பேருமே அந்த கேம்ப்ல இருந்து வெளியே வரவே இல்லை, அதனாலதான் மாத்தி பாராட்டிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா. யாக்குக்கு நீங்க டாக்டரா கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா. சட்டனா ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு வேண்டி கேட்க, அப்படி இல்லாம இருந்திருந்தா அவனோட ஸ்பெஷலான நெக்லஸ் யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரக் பேசிட்டே இருக்கும்போது, உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரக், இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிட்டுறான். ஏய் பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்கு நீ அவங்க கூட போலியான்னு வேண்டி கேட்க, ஏய் இன்னைக்கு நைட் நாம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம், எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பேஷண்டோட அம்மா பனானா கேக் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டதோடனே அதே மாதிரி செய்யணும்னு ஆசை வந்துருது வேண்டிக்கு. ரூமுக்கு போனதோடனே 2 பேரும் அதைத்தான் செய்யறாங்க. ஆனா என்ன பண்றது, செய்யும் போது சேட்டைகள் சிலுமிஷங்கள் பல. மாவள தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. இன்னொரு பக்கம் டெர் வேன் 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. இந்த டெர் பையன் தான் வேனை கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் எந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கானா, வேண்டி டெர் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இவனும் கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கான். நானும் அந்த பாட்டை கேட்கலாமான்னு சொல்லிட்டு வேண்டியும் அந்த பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கான். அது ஒரு பயங்கரமான லவ் சாங்கா இருக்கும் போல. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேராலும் கேட்கவே முடியல, அந்த அளவுக்கு ஃபிளட்டரியா இருக்குது. யாக்கு இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் வேண்டி சொல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டே இருக்கும் போது வேண்டியோட கண்ணுல தூசு விழுந்துருது. இங்க கூட நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது யாக்கு என்ன சொல்றான்னா, உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னையும் மீறி 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி போகும்போது பிரெட் டோஸ்டர்ல இருந்து டைமர் அடிக்க ஆரம்பிச்சிருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேண்டி அங்கிருந்து கிளம்பிடுறான். யாக்கோட மைண்ட்லயும் சரி வேண்டியோட மைண்ட்லயும் சரி அந்த பாட்டு தான் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்குது. குட்டி இது கூட கியூட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டியோட பொம்மை போட்டோவை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில வாஷ்ரூம்ல காட்டினா வாஷ்ரூம்ல கப்பிள்ஸ்க்கான பிரஷ் எல்லாம் இருக்குது. ஏன் பிரஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு வேண்டி சொல்ல, இல்ல ஏன் பிரஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு யாக் சொல்லிட்டு இருக்கான். வேண்டி யாக் தான் கரெக்டா இருக்குன்னு வேண்டி சொல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது, யாக் வேண்டிதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கியூட்டா சண்டை போடுறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.